செங்கோல் கோட்டு அங்கவஸ்திரம் செங்கோல் இது அரசாணி கருங்கோல் அனைத்து கோளுகளும் என்னுடைய ஒரே மனைவி காந்தாமணிக்கு ஏப்பா அந்த வண்டி ஆஃப் பண்ணுங்க இல்லைன்னா எடுத்துட்டு போய் என்ன அப்படி இது எல்லாமே என்னுடைய ஒரே மனைவி காந்தாமணிக்கு சொந்தம். ஒரே மனைவி காந்தாமணிக்கு சொந்தம். இந்த நாட்டிற்கும் இந்த சாந்தசீலனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்படிக்கு சாந்தசீலன் கலிங்க தேசத்து மன்னன் சாந்தசீலன். கலிங்க தேசமே காந்தாமணிக்கு சொந்தம். கை நாட்டு வைத்து விடுகிறேன். பாய் வெளியே போனதாட வச்சுக்கிட்டு இப்படி தும்மறையே என்னடா அப்படி தும்மற? ஏமா தும்மல இருமல விக்கல யாப்பம் கொட்டாவேன்னா வானா வராதுன்னா நிக்காது. அதெல்லாம் தானா நிக்க. எங்க ஊர்ல நான் தான் தும்மல பூ சரி தெரியுமா? எப்படி ஒரு தும்மல எப்படி நல்லதா நடக்குமா? தும்மல கிடைக்கணுமா? எப்படி எங்க ஊர்ல ஒரு சமாதானம் நடக்குது. ஒரு நாள் எங்க தாத்தா எங்க பாட்டி கிட்ட பணம் 35,000 வாங்கிட்டு சந்தையில போய் மாடு பிடிக்க சொல்லி கிளம்பினாரு. விடிகாலம் 6 மணி இருக்கும். வெளியே வாசப்படியில் கால் எடுத்து வச்சாரு. சரி மாடு பிடிக்க போலாம். அப்ப இதே மாதிரிதான் ஒரே ஒரு தும்முன 15 வருஷம் ஆகுது. இன்னும் எங்க தாத்தாவை காணோம். அப்படி தும்பிருக்கிற போனா வருவீரோ கலிங்க தேசமே காந்தாமணிக்கு சொந்தம். இப்படிக்கு சாந்தசீலன் இரு கை நாட்டு வைக்கிறது. ரேகோடுகளா 3000 பணம் இல்ல. படாத பாடுபட்டு அடிபட்டு மயிறு பிடிச்சி பணத்தை வாங்குறதுக்குள்ள படாத பாடு பட்டாச்சு. வைத்து விட்டேன் 3 தடவை வைத்து விட்டேன். ரேக வச்சீங்களா? வைத்து விட்டேன். கொண்டு போய் கையெழுத்து போட்டீங்களா? ஓடி எல்லாம் போடாச்சு. நானும் போட்டாதான் செல்லும். நீயும் போடு. 2 பேரும் போடலாமா? 2 பேரும் அப்புறமா போடலாம். சரிவா எல்லாமே உங்களுக்கு அவசரம் தான். ஆனா இதெல்லாம் நிறைவேற்றிட்டீங்க. சரி எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை. அவங்க எல்லாம் வேற பாக்குறாங்க. எனக்கு வெக்கமா இருக்குது. சரி நான் இப்படி முடிக்கலாமா? வேண்டாம். ஏங்க ஆனா இந்த ஆணிமுத்து கோட்டு, இந்த அங்கவஸ்திரம், இந்த பட்டாடை, இந்த மேலே வைத்திருக்கின்ற மணிமகுடம், இந்த மணிமகுடம் இது எல்லாமே நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? நானும் ஒரு நாடாளக்கூடிய மகாராணி தானே. இந்த மணிமகுடம் எல்லாம் என்னுடைய தலையில சூட்டி அழகு பார்த்தா எப்படி இருக்கும்? அவ்வளவுதானே ஆசை. உனக்கு இல்லாதது இந்த உலகத்துக்கு என்னடி இருக்குது? போடு போடு ஒரு பாட்டு போடு. அடிச்சோ கொண்டு போடுவோம். மகாராணி நாங்க. மகாராணி சாதாரணம். நீ யாரு போறோம்? அந்த வேலை செய்யறது பக்கம் எல்லாத்தையும் வாங்கி வை. உள்ள கஜானாவுல வாங்கி வை. மகாராணி அந்த 1000 ரூபாய் என்ன? 1000 ரூபாய் பேசிக்கலாம். ஒரு சாலி இந்த பொண்ணுங்களே இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா. கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு பித்து குழியாக வச்சு இல்லாத கணக்கை எல்லாம் போடுறாங்கடா. அவங்க பார்வையாலே பால்டாயல ஊத்துறாங்கடா. அந்த பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா.
கார்டு வாங்கி கொடுக்கிறோம், கவிதை எழுதி கொடுக்கிறோம், செல்லு வாங்கி கொடுக்கிறோம், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கிறோம், அன்பை கூட வாரி வாரி கொடுக்கிறோம். அவங்க வீட்டுக்கு தான் ரேஷன் வாங்கி கொடுக்கிறோம். நாம கொடுப்பதெல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்க தான் நமக்கு வேதனைய கொடுக்கிறாங்க. என்னடா இதில் நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லடா சொல்லடா பொண்ணுங்களே வீடு வாசல் மறக்கிறோம், வெக்க ரோசம் மறக்கிறோம், நாலு கிழமை மறக்கிறோம், நண்பனைய மறக்கிறோம், ஒரு போட்ட தாய் தகப்பனை மறக்கிறோம், சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறக்கிறோம். நம்ம மறப்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க தான் வேற போக்கில் மறக்கிறாங்க. என்னடா நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லுடா சொல்லுடா பொண்ணுங்களே பொண்ணுங்களே. என்னடா அந்த வண்டி என்னாச்சு? அதான் எடுக்கணும். எப்படி இருக்குதாயா? அப்படி வாயில போட்டு வந்தா பொறுப்பீங்க. அப்பா ஏங்க ஒரே ஒரு நாள் வந்தேன், ஒரே ஒரு நாள் வந்தேன், 3 ஏக்கரா காடு போச்சு. 3 ஏக்கரா காடு போச்சு. 6 இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். நீ எழுதி போடல. குழல்காரு வந்தா அப்படி குழல்காரரா? 2 டிராக்டர் ஒரு டெம்பா வித்து மண்டை அப்படி கிடக்குது. ஆமா இருந்தப்பா கண்ணே ஏய் ஏன் கண்ணே பொட்டிக்காரத பேய் அடிச்சு பாருங்க. அவருக்கு தான் பாடமா போடுங்க. ஏன் கண்ணே 3 ஏக்கரா காடு என்ன ஆச்சு? மகாராணி ஓய் காடு என்ன ஆச்சு? காடு கழிச்சுக்கலவா? அந்த சின்ன காடு கொஞ்சம் கொடு. சின்ன காடு குடுக்கறது இல்ல. ஏன் என்னங்க காடு இதெல்லாம் போய் ஓய் பொட்டிக்காரங்க ஏதாவது வைத்தியம் பண்ணுமா? அந்த சிலேபில எனக்கு நோண்டி ஒன்று கூட போட கூலிக்கார கூலி என்னங்க தேவி வந்துட்டீங்களா? வனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாசமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி மழை பெஞ்சி ஊரெல்லாம் தண்ணி. மழை பெஞ்சி ஊரெல்லாம் தண்ணி. இந்த மகராசி குழிக்குள்ள ஊருப்பட்ட சொல்லி அதெல்லாம் இவன் முன்னாடி என்கிட்ட சொல்றேன். என்னடி சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஒண்ணும் இல்லைங்க. தம்பிக்கு தடி கொஞ்சம் நீளம், தம்பிக்கு தடி கொஞ்சம் நீளம், தருதல புள்ளைக்கு குளிரும் பாலம். ஏய் போட உள்ள. கல்யாண வெத்தலை பாக்கு கல்யாண வெத்தலை பாக்கு கனகனி பூத்த மத்தல காடு நாக்கு நாசமா போனாய். ஏன் அவசரம்? மத்த டோலுக்கு மட்டும் தண்ணி வச்சு வச்சு கழுவி அடிக்கிறீங்க. அதுக்கிட்டுதான் பெஞ்சா இல்ல. ஆமா காதுமணியே மறந்து விட்டீங்களா? இதுவா காதுமணி ஒரு 5 ஒரு 2 எத்தனை 5 2 7 ஆரம்பிச்சிச்சு. யாருக்குடா? ஏய் யாருக்குன்னு பாருங்க தெரியும். உண்மை நினைச்சிட்டு இருக்கியா? அதானே சும்மா கொஞ்ச நேரத்துக்கு விளையாட்டு அதானே தெரியும்.
என்ன பண்ணோம்? இந்த காதில் இருக்கிற குண்டலம், அந்த கழுத்து மணி இதெல்லாம் கழட்டுங்க. எல்லாமே வேணுமா? கழட்டுனா ரொம்ப மோசமா இருக்குண்டிய மூஞ்சி பாக்குறதுக்கு. பாக்கலினா போதும். முத்துமணி மாலை அனைத்துமே கழட்டியாச்சு. சரி ஆகட்டும். ஆனா இப்பொழுது உங்க கையில ஒண்ணு குறையுதே. என்ன குறையுது? எடுத்து கொடு கோமாளி. உங்க கையில ஒண்ணு குறையுது. என்னுடைய கையில் அதாவது இருக்கின்றது இருக்குது. இது என்னத்துக்கு? இது வந்து உங்களுடைய கையில் இருக்க வேண்டியது. இதா? ஆமா. எதுக்கு? அந்த தட்டை எடுத்துக்கிட்டு வா. ஆமாடா பிச்சைக்காரா, வச்சிருந்தல. ஏய், அட்டி போட்டுறோம். மறுபடியும் அடிக்கிறதுக்கு வராரு என்ன? சரி சரி சரி, சும்மா. எடுத்துற தட்டை. இல்லையா? ஆமா. ஆரியமுக்கால் அரையங்கால் எத்தனை? ஆரியமுக்கால் அரையங்கால் 7:45 ஆரம்பிச்சு உறுதியாயிடுச்சு. கூடங்க. ஆயம் மூடும் மண்டூகமே. நல்ல பாத்து அழைச்சி செய்திருப்பாங்க. உடனே நான் உட்கார கூடாது. அங்க யாரு உட்காரணும் சொல்லுங்க ஐயா. மகாராணிக்கெல்லாம் ஒரு ஓ போடுங்க. மகாராணியாக ஓல் போடுங்க. இப்பொழுது இந்த மாதிரி நான் பிறந்த நாள் முதலாக இதெல்லாம் நான் வந்து கையில ஏந்திரதே கிடையாது. இது வந்து இப்ப லேட்டஸ்ட் இதுதான் கொடுக்கணும். இன்னும் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வேணா திருவோடு தான் கரெக்ட். இப்ப காலம் மாறுது இல்ல, அதனால தட்டுதான். ஆமா, எல்லாம் மாறிட்டாங்கள, பிச்சைக்காரருக்கு மாறி. அதனால இப்பொழுது என்னை பார்த்தால் எப்படி இருக்கு? இங்க அடியில பாக்காதீங்க, மேல பாருங்க. பாக்கலாம்னு பாக்கிறேன். உன்னை பார்த்தால் மகாராணி, மகாராணியே தான். மகாராணி போல் இருக்கிறது. மகாராணி போல இல்ல, மகாராணியே தான். உங்களை பார்த்தால் எப்படி இருக்குது? என்ன பார்த்து எப்படி இருக்குது? பிச்சைக்கார மாதிரி இருக்கு. பேலமா சொல்லுங்க ஐயா. எப்படி வைக்கிறீங்க? ஏறி வேலையில போய் நல்ல பேலமா சொல்லுங்க. ஏய் வெத்தல கொடுத்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்குது? பிச்சைக்கார மாதிரி. நல்ல சத்தமா சொல்லி கேக்குற. அப்படி பிச்சைக்கார மாதிரி இருக்குது. பிச்சைக்கார மாதிரி இல்ல, இது பிச்சைக்கார. எதுக்குமா படிக்கிற? என்ன காரணம்? நீ சொன்னது எல்லாமே நான் செஞ்சேன். எதற்காக நீ அடிக்கிறாய்? எதற்காக அடிக்கிறாய் என்றால், கட்டிய மனைவி என்று பாராமல், பெற்றெடுத்த தந்தை என்று பாராமல் அடித்து உதைத்து அவமானம் செய்து உன்னுடைய தந்தையாரே கொன்று விட்டாயடா கொலகார பாவி. மனைவி என்று பாராமல் அடித்தவளை பண்றாத சித்திரவதை செய்து விட்டார். இப்பொழுது கட்டிய மனைவி என்று பாராம அவளையே இந்த கதிக்கு ஆளாக்குறீன்னா, நாளைக்கு என்னை விட ஒருத்தி அழகா வந்தா அவளுடைய கதிதானே எனக்கு நேரம். அதனால இதுக்கு மேல் உன்னை சும்மா விடுவது கிடையாது. அதனால விளையாட்டு கிடையாதா? விளையாட்டு கிடையாதுடா நாயே. இந்த நாடு நகர நவநீத செங்கோல் அனைத்துமே இப்பொழுது என்னுடைய பேர்ல இருக்குது. உனக்கு இங்க என்னடா வேலை? அதாவது இரும்படிக்கிற இடத்துல அடிக்கவா வேண்டாமடி.
பாவி, உன்னை தாசி என்று அறியாமல், வேசி என்று அறியாமல், தங்க கிரீட தலையில் வைத்து இந்த தரணையெல்லாம் ஆண்டு வந்த என்னுடைய தந்தையார், முத்து கிரீட தலையில் வைத்து இந்த தரணையெல்லாம் ஆண்டு வந்தார் என்னுடைய தந்தையார். நீ தாசி என்று அறியாமல் வடிக்கி என்னுடைய தந்தையாருடைய சாவுக்கு நானே காரணமா என்னுடைய தந்தையாரை கொன்று விட்டேனே. அடி தாசி, அடி வேசி. யாரடா தாசி வேசி என்கிறாய்? யார தாசி வேசி? இன்னைக்குதான் தெரிஞ்சதா தாசி வேசின்னு? ஒரு நாடாள கூடிய ஒரு மன்னன், 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைப்புராணம், 96 தத்துவம், நிகண்ட நன்னூல்களை கற்றுணர்ந்தவன் மட்டும்தான் ஒரு நாட்டிற்கு மன்னனாக இருக்க முடியும். ஒரு முன்னேறு சரியா இருந்தா தான் ஒரு பின்னேறு சரியா இருக்கும். ஒரு நாடாள கூடி ஒரு மன்னன் நீயே இந்த பேர்பட்ட காரியத்தை செய்தா உன்னுடைய நாட்டு மக்கள் இப்படித்தானே செய்வார்கள். அதனால கட்டிய மனைவி மனைவி என்று பாராமல் அவளை விட நான் அழகா இருக்கின்றேன் என்ற ஒரே காரணத்திற்காக என்னை கல்யாணம் செய்தாய். மனைவியே அடித்து சித்திரவதை செய்தார். நாளைக்கு என்னை விட இன்னொருத்தி அழகா வந்தா இதே போல என்னையே அடிச்சு சித்திரவதை செய்ய மாட்டேன்னு என்னடா புண்டை எனக்கு நிச்சயம். நாடு நகர நகரி செங்கோல் ஆஸ்தி அரவணை அத்தனையும் இடத்திலிருந்து பிடித்து கொண்டாய். 8 உதைத்தால் கூட சல்லி காசுக்கு வழி இல்லாத பாவியாக நான் இருக்கிறேன். அதனால அடித்தாலும் பரவாயில்லை, உதைத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய காசு பணம் அத்தனையும் கொடுத்தேனே. அப்படியா? மேல இந்த நாட்டில் ஒரு மூலையில் நான் வாழ்ந்துக்கிறேம்மா. நீ கொடுத்த காசு பணமும் அதாவது ஓத்த ஓடும் போச்சு, 9 படிக்கு அம்மும் போச்சு, வடக்கடிக்கிற காத்து என் கூதி சேர்த்து ஆகல எல்லாம் எனக்கு கொடுத்ததுக்கு என்ன ஓத்ததுக்கு சரியா போச்சுடா. நானே என் வாயை திறக்கலாம்னு பார்த்தேன். ஆத்தடி தோப்பு ஊத்தடி வேலை ஏகாதுன்னா தொட்டி கட்டு திறந்த மாட்டோமா அத்தனைக்கு அதிபதி நான் தான். வேத்தா வீசிக்கும், வேக வச்சு திட்டுங்க, கட்டளை படுத்துங்க, போறவன் கூப்பிட்டு வச்சு ஓப்பேன். அது ஏன் இஷ்டம்? இதுக்கு மேல இந்த நாட்டுல உங்களுக்கு என்னடா அருகதை இருக்குது? நாடு நகரம் நம்முடைய அத்தனை என்னுடைய பேர்ல இருக்கு. நாட்டில் ஒரு பிச்சைக்காரமா நான் வாழ்ந்துக்கிறேம்மா. அப்படியா? ஒரு வினாடி இந்த எச்ச காய்கின்ற அளவுக்கு கூட உங்களுக்கு நேரம் கிடையாது. நாடு நகரம் எல்லாம் என்னுடைய பேர்ல இருக்கு. நாட்டை விட்டு மரியாதையாக ஓடி போறாங்க, ஓடி போறாங்க. தாசியினுடைய வார்த்தை கேட்டு இந்த நடத்துறதா நாங்க ஒரே செகண்ட் விட்டுட்டு போயிடும். ஒரு செகண்ட்ல முடிச்சுட்டு போறோம். நாளைக்கு எவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு சொல்றேன். இதோ அந்த தாசியினுடைய வார்த்தை கேட்டு, அந்த வேசியினுடைய வார்த்தை கேட்டு என்னுடைய நாடு நகர ஆஸ்தி அரமனை அத்தனையுமே நான் இருந்து விட்டேன். என்னுடைய தந்தையாரை இருந்து விட்டேன். என்னுடைய மனைவியாகப்பட்ட கற்பகவல்லியும் இப்பொழுது எங்க இருக்கிறாள்? இந்த நாடு நகரம் அவருடைய பேருக்கு போய்விட்டது. இந்த கற்பகவல்லியை சும்மா விட மாட்டார். அதனாலே உடனடியாக என்னுடைய மனைவியை நான் தேடி போகிறேன். அநியாயமாக பெற்ற மகனாகப்பட்டவர் தந்தையே மடிக்க செய்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது என் கணவராகப்பட்டவர் தாசியோடு போயிட்டாங்க. என் மாமனா இறந்துட்டாங்க. ஒன்று ஒருவனாக தன்னும் தெரிவாக நான் தனித்து வாழ்கானே தெய்வானே. கற்பகவல்லி தேவி, கற்பகவல்லி தெரியுது, மன்னார் குருமான் தெரிகிறது. கற்பகம் யாரது? தேவி. யாரது? தேவி யாரது? நான் தான் உடைய கணவர் சாந்தத்திலேடி.
காயங்கள் ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் யாருக்கே காரணம்? அந்த தாசியுடைய வார்த்தை கேட்டு என்னுடைய தாரம் என்று பாராமல் உன்னை அடித்தேன். சரி. அந்த வேசியுடைய வார்த்தை கேட்டு மனைவி என்று பாராமல் உன்னை அடித்தேன். உன்னை அடித்த பாவத்திற்கும் என்னுடைய தந்தையாரை கொன்ற பாவத்திற்கும் எனக்கு ஆண்டவன் கொடுத்து என்னுடைய நிலைமைதான் கண்ணே. வறுமை வந்தால் வழியில் தங்காது என்று சொல்வார்கள். கரியை தொடுக்க காவல் விழுகலாம். இந்த விதியை தொடுக்க யாராலும் முடியாது சாமி. எதுவாக இருந்தாலும் விதி போல் நடக்கட்டும். வாங்க போலாம். என்ன இருந்தாலும் உனக்கு இழைத்த துரோகத்திற்கு நான் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது என்னுடைய தண்டனை தான். சற்று நேரம் உன்னுடைய மடியிலே படுத்து தூங்கலாம் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது கண்ணே. அப்படியா? சரி வாங்க படுங்க. இந்த பரந்த உலகத்திலே, இந்த பாலாய்ப்பட உலகத்திலே கட்டிய மனைவிக்கு துரோகம் பண்ணா இப்படிதான் நடக்கும் என்பதற்காக என் கணவரை எடுத்து காட்டி விட்டார். இப்பொழுது அந்த தாசியோட வீட்டில் இருக்கும் பொழுது அடித்து உதைத்து அகமானம் செய்து காயங்களும் வந்திருக்கிறார். அதனால என் மடியில் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறார். என்னங்க 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 எந்திரிங்க எந்திரிங்க. என்னங்க என்னங்க ஏங்க என்னங்க சாமி. ஐயோ சில நாட்களுக்கு முன்பதாக என் மாமனார் மாண்டியமடைந்தார். விதியின் கோலமாக என் கணவராகப்பட்டவர் என் அடி மீது வந்து இருந்து விட்டாரே நாதா. என் மாமனார் சாகும் தருவாயிலே, அம்மா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், என் நெஞ்செல்லாம் வலிக்கிறது, என் மனமெல்லாம் வலிக்கிறது, நான் செத்து போயிட்டா நீ ஒண்டியா இருந்தாலும் ஒருபோதும் மறக்க வேண்டாம். நமது குலதெய்வமாகப்பட்டவர் முருகப்பெருமான், முருகக் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனை துதிப்படினால்
ஐயா வணக்கம் ஐயா. அம்மா ஐயா முடிநாத சரின தங்கள் பாதங்களுக்கு வணக்கம் சாமி. அம்மா என் பாதத்தை பணிந்தபடினாலே என்றும் பூவோடும் பொட்டோடும் திருமாங்கலியத்தோடு வாழ்ந்திருப்பாய் அம்மா. சாமி உலகத்தெல்லாம் சுத்தி வர்றீங்க. ஆமா இருந்தாலும் சந்தோஷம். இதோ இந்த அமங்கலியை பார்த்து சுமங்கலி பவ சொல்லலாமா? கணவனை இழந்தவளா நீ? ஆமா. ஐயோ நானுடைய வாழ்க்கை என்றுமே பொய்யாக கூடாது. கணவன் இறந்து விட்டா என்று செய்தி தெரியாமல் விடக்கி பூவோடு பொட்டுவோடு வாழ்ந்திருப்பாய் என்று சொல்லிவிட்டேன் அம்மா. மாண்டு வடித்து கிடக்கிறாரே அவர் என்னுடைய கணவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த கொஞ்ச நேரத்துல வடையில உடைக்க போறாங்க, தாலி வைக்க போறாங்க, இப்பெல்லாம் பிச்சு எல்லாரும் உழைத்தி இந்த வீதி வழியா கூட்டிட்டு போக போறாங்க. அப்படிப்பட்ட அவங்களையே நான் ஒரு விதையை பார்த்து இப்படிங்க தீர்க்க சுமங்கலின்னு சொல்றீங்களே, என்ன சாமி? அப்படியா? நாளுடைய வாக்கு என்றுமே பொய்யாக கூடாது. நான் சொன்னது மட்டுமே. அதனால் அம்மா இதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறதம்மா. என்ன வழி? உன்னுடைய மாமனாகப்பட்டவர் சாகும் தருவாயிலே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டு விடுவேன். சொன்னார் சாமி. யாரையும் நம்ப வேண்டாம். ஒருவேளை நான் மாண்டு மடிந்து விட்டாலோ, உன் கணவன் உன்னை விட்டு பிரிந்து விட்டாலோ, நம் குலதெய்வமாக விளங்கி வரக்கூடிய தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய முருகனை நினைத்தால் உன்னுடைய அவையெல்லாம் போய்விடும் என்று சொல்லிக்க வேண்டுமே. அப்படி என்றால் துணையாக நமது குலதெய்வமாகிய முருகன் பக்கத்தில் இருப்பார், அவரை துதிப்பாடமா என்பதற்காக அன்றே கூறிவிட்டு மாண்டு விட்டார். அப்படி என்றால் அந்த கடவுளாகிய முருகனை நினைத்தால் உன்னுடைய அவையெல்லாம் நீங்கிவிடும். அப்படியா? என்னை இது ஆச்சரியமா இருக்கிறது. இந்நேர வேளையிலே என்னை அழைத்திருக்கிறீர்களே, என்ன நடந்தது? என்ன காரணம்? ஐயா, தமிழ் கடவுளாகிய முருகனே, இந்த பெண்ணாகப்பட்டுள்ள அதாவது அழுது முழு கொண்டிருந்தார். பார்த்த உடனே என் பாதத்தை பணிய தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்திருப்பாய் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். நான் தேவன் அல்லவா, என் வார்த்தை பொய்யாக கூடாது. அது மட்டுமா, அவருடைய வாழ்க்கையிலே என்ன தெரியுமா நடந்தது? கட்டிய கணவனும் ஆண்டு முடிந்து விட்டார், தம்பி வந்த மாமனாரும் ஆண்டு முடிந்து விட்டார். அதனாலே சரி, அவர் உயிரை நீங்கள் தான் சுவாமி காப்பாற்றி தர வேண்டும். ஆமா, இதோ கட்டிய கணவராகப்பட்டவர் மாண்டு கிடக்கிறார், அவருடைய உயிரை நான் காக்க வேண்டுமா? என்னுடைய பக்தர்கள் அல்லவா, இவருடைய உயிரை நான் தான் காப்பாற்ற வேண்டும். நம்பினோர் கைவிடப்படா, ஒருவரும் கைவிடப்படா, ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம். இப்பொழுதே உங்களுடைய கணவனுடைய உயிரை நான் மீட்டு தருகிறேன். இதோ உயிரை எடுக்கக்கூடியவர் யார்? உயிரை எடுக்கக்கூடிய பொறுப்பானது தெற்கு திசையில் இருக்கக்கூடிய யமதர்மனுடைய பொறுப்பு. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதே யமதர்மனை சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய அப்படியாப்பட்ட தாங்கள் இந்த யமதர்மனை ஒரு பொருட்டாக நினைத்து இந்த நேரத்தில் அழைத்திருக்கிறீர்கள் என்றால் ஏதேனும் விஷயம் இல்லாமல் அழைத்திருக்க மாட்டீர்கள். என்ன காரணமாக அழைத்தீர்கள் சுவாமி? இதோ இவருடைய கணவராகப்பட்டவர் மாண்டு கிடக்கிறார். உடனடியாக இவர் போன உயிராகப்பட்டது திரும்ப இவருக்கு வர வேண்டும். இப்பொழுதே இவருக்கு உயிரானது தர வேண்டும். உலக கடவுளாக இருந்து கொண்டு
இங்கே நடப்பது என்னவென்று உங்களுக்கு தெரியாதா? சுவாமி, சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களும் எனக்கு ஒப்படைத்த வேலை என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை இதோ நான் பிடிப்பதோ எனக்கு வேலை. ஆனால் ஒரு விஷயம் சுவாமி, என்னை உயிர் எடுக்கிறதுக்கு தான் எனக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. உயிரை மீண்டும் திருப்பி கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை சுவாமி. ஆமா, உலக கடவுளாகப்பட்ட முருக பெருமான் நான் சொல்கின்ற வார்த்தை கேட்க முடியாதா? உயிர் கொடுக்க முடியுமா முடியாதா? சுவாமி, 1000 முறை அடுக்கடுக்கான வார்த்தை என்னிடத்தில் எடுத்தெடுத்து சொன்னாலும் சரி, அப்பனாக இருந்தாலும் சரி, அவன் மகன் சுப்பனாக இருந்தாலும் சரி, ஒன்றுமாவது முடியாது. முருகனுக்கு ஆனால கோபமாகி அந்த யமுனீஸ்வரையே கொண்டு முடித்து விட்டீர்களே. இருந்தாலும் சரி அம்மா, ஐயா, அந்த பெண்ணாகப்பட்டவள் பிறந்த நாள் முதலாக எந்த விதமான தவறு அவர்களுக்கு தன் மனதிலே எந்த விதமான ஆன்மவரை நினைக்காமல் ஒரு கற்பிலே சிறந்த மங்கையாக வாழ்ந்து வருகிறார். பிறந்த உடனே தன் தாயை இழந்தாள். திருமணம் நடந்தது, தன் கணவனை இழந்து விட்டார். அப்பேற்பட்ட பாவப்பட்ட இந்த பெண்ணுக்கு நீங்கள் தான் சாமி உதவி செய்ய வேண்டும். ஆமா, இதோ உலகிலே மிகப்பெரிய கற்புக்கரசியாக இவள் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவளுக்கு நாம் தான் உதவ வேண்டும். இப்பொழுதே உன்னுடைய கணவருக்கு நான் உயிர் தருகிறேன். கிடவில்லை, ஆமா, மனதளவிலும் கிடவில்லை. அப்படி என்றால் இவள் தான் உண்மையாக கற்புக்கரசி. இந்த அகில உலகத்திலே இவள் தான் உண்மையான கற்புக்கரசி. அப்படி இருக்கும் பொழுது இவளுக்கு ஒரு துன்பம் வரக்கூடாது. இப்பொழுதே இவருக்கு நான் உயிர் தருகிறேன். பார்த்தீர்களா, ஒரு மங்கையாகப்பட்டவள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே கற்புக்கரசியாக விளங்கி வரக்கூடிய இன்று முதல் கற்பகவல்லியாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுது கணவனுடைய உயிரையே மீட்டி விட்டாயோ, இன்று முதல் கற்பகவல்லி கணவன் உயிரை காட்ட கற்பகவல்லி என்று அங்கே மாண்டு இருக்கிறாரே யார் அவர்? அந்த கதை நான் என் கதை நான் பார்த்து இவருக்கு ஒரு பழைய கணக்கு இருக்கிறது. உலகத்திலே பூலோகத்திலே தன் கணவனுடைய உயிரையே காப்பாற்றியவள் கற்புக்கரசி கற்பகவல்லி. அம்மா, நீடுடையாக வாழ்ந்திருப்பீர்கள். எந்த விதமான ஆபத்து இருந்தாலும் இந்த கருப்பு உருவம் நினைத்தால் அக்கடமே உன்னுடைய கவலையெல்லாம் தீர்ந்துவிடும். முத்துவர்களை பார்த்திருப்பீங்க. இந்த உன்னுடைய பழைய கணக்கை இப்பொழுது நீ ஆரம்பி. ஆகட்டும். அம்மா, உங்களுடைய கணவனாக விளங்கி வரக்கூடிய யமதர்மன் மாண்டு விடுத்து விட்டார். ஐயோ கடவுளே! ஆமா, எங்கே? அதோ. ஐயோ கடவுளே, தெய்வமே! மாண்டு விடுத்து விட்டார். அம்மா, ஆமா, என்ன காரணம்? ஏன் இப்படி ஆனது? நீ கற்பிலே சிறந்தவள் தானே, நீ உத்தமி தானே, பத்தினி தானே. நாள் முடிந்தால் உன்னுடைய கடவுளாகிய யமதர்மனுக்கு உயிரை மீட்டெடு பார்ப்போம். அது எப்படி என்னால முடியும்? ஆனால் பூலோகத்திலே மாபெரும் ஒரு புதுமை நடந்தது. என்ன? பூலோகத்துல சாதாரணமான ஒரு பொம்பளை கட்டிய கணவனுடைய உயிரையே காப்பாற்றி கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி என்று மாபெரும் பட்டத்தை பெற்றார். இந்த பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லாத. கற்பகவல்லி பார்க்கணுமா? ஆமா, பார்க்கணுமா? ஆமா. அதோ பால் கற்பகவல்லி.
இவளை பார்த்தாவா அப்படி தெரியுது? அவள் உடலளவிலும் கிடவில்லை, மனதளவிலும் கிடவில்லை. உண்மையாகிய கற்புக்கரசி கற்பகவல்லி இவள்தான். ஒத்துக்கொள்கிறேன் நாரதா. அப்படிதானே? உண்மைதான். அவள் பூலோக பெண் தானே? உண்மைதான். உயிரை மீட்டெடுத்தாளா கண்ணுடைய உயிரை? உண்மைதான். உன் கணவனுடைய உயிரை மீட்டெடு பார்ப்போம். என்னால் முடியவில்லை. முடியாதா? அப்படி என்றால் நீ உத்தமை கிடையாது, நீ பத்தினி கிடையாது, நீ கற்பு கற்றவள்ளி. உண்மைதான். ஒரு நாள் ஒரு தினம் அக்னி தேவனை மனதால் நினைத்தேன். ஏன் நினைக்க வேண்டும்? நீ சொல்லு. அக்னி மகானாகப்பட்டவர் தகதகாம் என்று சிவப்பு நிறத்தில் இருக்கிறார். யமதர்மனோ கருமை நிறத்தில் இருக்கிறார். அதனாலே ஒரே ஒரு நாள் யமம் பொண்டாட்டி வந்து அக்னி பகவானை பார்த்து நினைச்சிட்டா. அப்பயே அவருடைய கற்புத்தன்மை இழந்து விட்டாள். அப்படி என்றால் இந்த சுபாலாதேவி ஆகப்பட்டவள் கற்பை இழந்தவள். நீ பத்தினி கிடையாது, கிடையாது. நீ கற்பு கரசி இல்லதானே? இவனுக்கு தக்க ஒரு பாடம் புகட்ட வேண்டும். ஆமா, அவன் தக்க முடியாத பாகத்தை போட வேண்டும். ஆமா, இப்பொழுதே மதுகுணம் எங்கே? மதுகுணம் கணவருக்கு உயிரை கொடுங்கள். நாங்கள் பேசிக் கொள்கிறோம். யமதர்மன் மாண்டு முடிந்து விட்டால் நினைக்கிறாயா? இல்லை, ஒருபோதும் கிடையாது. நாரதா, ஸ்ரீதேவி முருக பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து அவரை செத்திலிருந்து 50 ரூபாய் வாரி வாரி வழங்கியிருக்கிறார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நெறிகளது வணக்கம். என் கணவருக்கு உயிரை தாருங்கள். இதோ உன்னுடைய கணவராகப்பட்டவர் ஆண்டு முடியவில்லை. இதோ உன்னுடைய கணவராகப்பட்டவர் கோகுல் ரித்திக் சஞ்சயா சஞ்சித்தவர்கள் கோகுலித்தவர்கள் அனைவரும் கூட்டா சேர்ந்து முருகனுக்காக ரூபாய் 50 ரூபாய் அன்பளிப்பு வாத்துக்காக முருகன் மேலே போடப்பட்டது. ஆமா ஆமா, உன்னுடைய கணவனுடைய யமதர்மன் ஆண்டு மனிதன் விட்டால் நிற்கிறாயா? கிடையவே கிடையாது. பிறகு உன்னை சோதிக்கிறதற்காக சத்தியாலும் அதாவது நித்திரையாய் கொண்டிருக்கிறார், இளைப்பாரி கொண்டிருக்கிறார். உயிரை கொடுங்கள். நாரதா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் பூமாதேவி ஆகப்பட்டவள் பூமி பாரம் தாங்காமல் படி இருக்கிறார். உடனடியாக உயிரை நாம் கொடுக்க வேண்டும். ஆகட்டும். சரவண பவா, பார்த்தீங்களா? அறியாத தனத்திலே தெரியாமல் தவறு செய்து விட்டு தருங்கள். இதோ நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் சென்று வாருங்கள் 11 மணிக்கு. யமதர்மா, இதோ உன்னுடைய மனைவியாகப்பட்டவள் கற்புக்கரசி என்று நாரதனிடம் சபதம் வைத்தாள் அல்லவா? அப்படி உலகத்திலே கற்புக்கரசி கற்பகவல்லிதான். ஆமா, மனைவி சாயாதேவி கிடையாது. பார்த்தீர்களா இல்லையா? அப்படியா? என்ன காரணம்? ஒரு நாள் ஒரு இடத்திலே அக்னி பகவான் இடத்திலே அவளை பார்த்து ஆசைப்பட்டு விட்டார். ஆமா, சண்டாளி நமக்குள்ளே விடுங்க. சிரித்து சிரித்து என்னை வலித்து நமக்குள்ளே விடுங்க. இப்போது யார் ஜெயித்தார்கள்? நீதான் ஜெயித்தாய். கை தட்டுங்க. பட்டாதீங்க எல்லாம். மதுகுணத்தை தூக்கி வாருங்கள். தவறு செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் என்ன சொன்ன? மதுகுணம் அவுக்க வேண்டும். கற்பகவல்லியா கொண்டாட்டி இல்லைன்னா கற்புக்கரசி இல்லைன்னா சீக்கிரமாக மதுகுணத்தை ஏந்தி இதை சுத்தி வரணும் சொன்னோம்ல. ஆமா, யமதர்மா, நான் சொல்றது யமதர்மா, உன் பொண்டாட்டி மனசார ஒருத்தகிட்ட போயிருக்கிறான். அப்படி இருக்கும்போது சாதாரண விடுங்க. அப்படி மரியாதை பொண்டாட்டி இந்த இடத்துல அவமானப்பட வேண்டும், அடித்து உதைக்க வேண்டும். நீ கூட அடிச்சுக்கோ. உன்னுடைய மனைவி வேற நானெல்லாம் படாத பாடுபடு. மதுகுணத்தை தூக்கி தலையில் வைமா அடிதான் வேண்டாங்கிற. ஏங்க, நான் போடுற சேம்பு 2000 ரூபாய். அந்த மண்ணு படத்தை தலையில வச்சுன்னா தேவையானதான். கொண்டா நீ கொண்டா தலையில் வைப்பா. ஒரு ரவுண்ட் பண்ணி முன்னாடி போங்க.
போடி அடி வாங்க போய் பேசாம வாங்க தெலுங்காங்களையோ தெலுங்காங்க தெலுங்கு சொன்னே கம்பெனி கலைவாணி தெலுங்கு சுத்திட்டு வா போகும்போது இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு இன்னும் அருமையை வளர்ந்த நமது சாலார் பாளையம் எப்படி சாலார் பாளையம் இன்னும் மாலா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்னும் வேண்டுதலை நாடகமாக இன்னும் நமது பேப்பர் லிஸ்ட் சீட்டு